ஓகே, குட் ஈவினிங் சிஸ்டர்ஸ். ஸோ இன்றைக்கான வகுப்பு வந்து கிரேஸ் அனாட்டமி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் எடிஷனில் நம்ம இன்றைக்கி என்ன சொல்லியிருந்தோம், உங்களுக்கு லோவர் லிம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நேற்று பெல்விஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம் இல்லையா? அதனால் இன்றைக்கி நம்மளுடைய கால்களுடைய பகுதி எப்படி இருக்குது, அதோடைய அமைப்பு என்ன, அதை பற்றி எல்லாமே இப்போ நம்ம பார்க்க போகிறோம் லோவர் லிம்பில். ஸோ ஒரு கான்செப்சுவல் ஓவர்வியூ பார்க்கலாம், எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ நம்மளுடைய கால்கள் கைகள் இரண்டு பகுதியாக பிரிக்கிறோம் இல்லையா? ரெண்டுமே நமக்கு ஒருவேளை நம்ம மாடு மாதிரியோ ஆடு மாதிரியோ இருந்திருந்தால் நமக்கு இந்த கால்கள் கைகள் ஒரே மாதிரி இருக்குதுல்ல. குரங்குகளில் பார்த்திங்கன்னா கைகள் நீளமாகவும் கால்கள் குட்டையாகவும் இருக்குது. நமக்கு கால்கள் நீளமாகவும் கைகள். அதற்காக குரங்குக்கு பலவீனமோ நம்ம பலமோ, இல்லை நமக்கு பலவீனமோ அதுக்கு பலமோ கிடையாது. குரங்குக்கு தாவர சக்தி வேணும், அதனால் அது கைகள் நீளமாக இருக்குது. மனிதர்களுக்கு நடக்கிற சக்தி உண்டு. குரங்கால் இவ்வளோ தூரம் நடக்க முடியாது. ஆனால் மனிதர்கள் கண்டங்கள் விட்டு கண்டங்களே நடந்து வந்திருக்கிறாங்களாம், சொல்கிறாங்க இல்லையா? இமாச்சல் பிரதேஷ்லேருந்து தமிழ்நாடு வரைக்கும் நடந்து போயிருக்காங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? சில முனிவர்கள் யாத்திரிகள்லாம் பாத யாத்திரை வழியாகவே இப்போ சில கட்சி தலைவர்கள் கூட கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரைக்கும் பாத யாத்திரை நடப்பாங்க. அட்லீஸ்ட் இந்த கோயிலுக்கு, நான் வேளாங்கண்ணி கோயிலுக்கு நடந்து போவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ நம்ம மனிதருக்கு இந்த சிறப்பே நம்மளுடைய கால்நடை. அந்த நடை இல்லாததால் தான் இன்றைக்கி பல வியாதிகள் பார்க்குறோம், சுகர், பிபி, கொலஸ்ட்ரால் எல்லாமே. இது சும்மா அந்த காலை பற்றி தெரிஞ்சுக்கணும். இந்த கால் நடை அப்படிங்கிறது வந்து ஒரு வித்தியாசமான நடை இல்லையா? நமக்கு ஒரு கால் உயர, ஒரு கால் தாழ, அப்புறம் வந்து குதிங்கால் அமர, திரும்ப முன்கால் அமர, திரும்ப குதிங்கால் தூக்க. பார்த்துருக்கீங்க இல்லையா? நம்ம எவ்வளோ படத்தில் ஹீரோலாம் ஸ்லோவாக நடந்து வரும்போது, விஜய் நடக்கும் பொழுது நெருப்பெல்லாம் வரும், பார்த்துருக்கீங்களா? அந்த ஷூ பூட்ஸ்லேருந்து நெருப்பு வரும், புகை வரும், அப்புறம் காலாலே ஆளுங்களே தூக்கி அடிப்பாங்க. அதெல்லாம் சாத்தியமா? அதெல்லாம் சாத்தியம் இல்லை. காலால் ஒரு ஆளையெல்லாம் தூக்கி வீச முடியாது. காலால் ஒரு ஆளை எட்டி வேணால் மிதிக்கலாம், அந்த அளவில் செய்யலாம். இந்த காலில் இப்போ ரெண்டு டெர்மினாலஜி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒன்று மொபிலிட்டி, இன்னொன்று ஸ்டெபிலிட்டி. மொபிலிட்டி அப்படின்னா நகரும் தன்மை கொண்டது, ஸ்டெபிலிட்டினா உறுதியான தன்மை கொண்டது. ஸ்டெபிலிட்டி அப்படின்னா உறுதியான தன்மை, அது கால்களுக்கும். கைகளுக்கு மொபிலிட்டி, நகரும் தன்மை கொண்டது. கைகளால் தான் நம்ம நிறைய பல வேலைகளை நம்ம சாப்பாடு வாய்க்கிட்ட கொண்டு வரோம், கண்ணாசைக்கிறோம். கையை சும்மா வச்சுக்கிறது இல்லை பாருங்கள். நம்ம ஒன்று தலையை சொறிவோம், கையை சொறிவோம், ட்ரெஸ் அட்ஜஸ்ட் பண்ணுவோம், ஏதாவது ஃபோன் பார்ப்போம், கையில் ஏதாவது வேலை இருந்துகிட்ருக்கோம். கையில் எதுவும் நம்ம ஊன்றதில்லை, ஆனால் காலில் நம்ம ஊன்றோம். அப்போது காலோட எலும்புகள் கையோட எலும்புகளை விட ஒரு அடர்த்தி கூட அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு செங்கல் மாதிரி இருந்ததுன்னா கால் வந்து கருங்கல் மாதிரி இருக்கும். கால் வந்து கை வந்து பிளாஸ்டிக் மாதிரி இருந்ததுன்னா கால் வந்து மரத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு படி உயரதான், கையை விட ஒரு படி உயரதான் கால்கள். எதற்காகனா அந்த கால்கள் ஊனி ஊனி அதோடைய அடர்த்தி அதிகமாகுது. எலும்புகளோட சைஸும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். கையில் இருக்கிற ஹியூமரஸ், இந்த போனுக்கு பேர் ஹியூமரஸ்ஸு, காலுக்கு இருக்கிற போனு ஃபீமர். இப்போ நீங்கள் பார்க்குறது ஃபீமர். ஹியூமரஸோட ஃபீமர் வந்து வலிமையானது. ஸோ இந்த பேக்ரவுண்டோடு நம்ம உள்ளே போவோம். இப்போ பாருங்கள், இதில் நிறைய விஷயங்கள் காண்பிக்கிறாங்க. நம்ம எப்படி நிற்கிறோம் அப்படின்றத பொறுத்து காட்டியிருக்காங்க. அப்புறம் வந்து நம்ம எப்படி நடக்கிறோங்கிறத காட்டியிருக்காங்க. தெரியுதா? முன்கால் ஊன, குதிங்கால் ஊன, பார்த்துருக்கீங்களா அந்த நடை? அப்புறம் ஒருத்த காலையும் நிற்பாங்க, பார்த்துருக்கீங்களா? சில யோகா பயிற்சிகளை நம்ம ஒருத்த காலையும் நம்ம நிற்கிறது உண்டு. அதுக்கப்புறம் ஜம்பிங் ஆக்ஷன் இருக்குது, ரன்னிங் ஆக்ஷன் இருக்குது. காலில் நிறைய ஆக்ஷன் இருக்குது இல்லையா? ஜம்ப் பண்ணுறோம், ரன் பண்ணுறோம், ஸ்கிப் பண்ணுறோம், ஹாப் பண்ணுறோம். இப்போது நம்ம எப்படி நடக்கிறோங்கிறத வந்து இதில் அழகாக தெரிவிக்கிறாங்க பாருங்கள். கையையும் வீசிக்கிட்டே நடக்கிறோம். இந்த கார்ட்டூனில் அழகாக காட்டுவாங்க, இந்த பொம்மை படத்தில். விஸ்கு கண்ணாடியும் ஓடி அடி திறக்கும். இந்த ஔவையாரோட கொண்டை வேந்தன் கதைகள்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டு குழந்தைங்க இருக்கும், நடக்கணும், இங்கிட்டும் நல்லா அழகாக காட்டுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி தான் கையும் முன்னும் பின்னும் போகும், காலும் முன்னும் பின்னும் போகும். இது ஒரு இடத்துல கால் மடங்கும், திரும்ப கால் ஊனும். இந்த பண்ணும் பொழுது நம்மளோட ஹிப்பு வந்து என்ன ஆகுது, மேலும் கீழுமா குலுங்கும். அது வந்து பெடக்ஸ் பெருகி இருக்கும் பொழுது அது கொஞ்சம் ஒரு மாதிரி ஆக்வர்டாக தெரியும். ஆனால் பொதுவாகவே
பட்டக்ஸ் ஒரு பட்டக்ஸ் மேலே போகும், ஒரு பட்டக்ஸ் கீழே போகும். இந்த பாட்டில் அது ரொம்ப மிகைப்படுத்தி காட்டுவாங்க. இந்த தாய் கிழவி பாட்டில் அந்த நித்யா மேனன் நடந்து போகிற, நித்யா மேனன் தானே ஹீரோயின், தனுஷ் ஹீரோ வராருல, தாய் கிழவி அதில் ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் போகும், சச்சுக்குன்னா அந்த ஹீரோயின் வேகமாக அப்படி நடக்கிற மாதிரி அந்த பின்னாடி மட்டுமே காட்டுவாங்க. கவனிச்சிருக்கீங்களா? ஸோ அப்போ நம்ம பார்க்குறது வந்து இந்த பெல்விஸை தான் நம்ம பார்ப்போம். பெல்விஸ் என்ன ஆகும், இந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா டில்ட்டாகி போகும். ஏன் டில்ட்டாகி போகுதுன்னா, ஒரு காலை தூக்கி வைக்கிறதுக்கு கொஞ்சம் இடம், ஒரு கால். அதே பள்ளம் மேடில் இருந்தால் இன்னும் டில்ட் அதிகமாக இருக்கும். ஒரு லோவர் லிம்பில் இருக்கக்கூடிய எலும்புகளுடைய பார்ட்ஸ், இது பெல்விஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். இது ஃபீமர், இது டிபியா, இது ஃபிபுலா, 7 டார்சல் போன்ஸ், 5 மெட்டாடார்சல் போன்ஸ், கட்டை விரலுக்கு 2 ஃபேலிங்ஸ், மீதி 4 விரலுக்கு 3 ஃபேலிங்ஸ். உடம்புக்கு அருகாமையில் இருக்கிறது ப்ராக்சிமல் ஃபேலிங்ஸ், தூரமாக இருக்கிறது டிஸ்டல் ஃபேலிங்ஸ். பக்கத்தில் இருக்கிறது ப்ராக்சிமல் ஃபேலிங்ஸ், தூரமாக இருக்கிறது டிஸ்டல் ஃபேலிங்ஸ். இந்த நம்ம பாதம் இப்போ நம்ம ஒரு ஆம்புடேஷன் பண்ணோம் பார்த்தீங்களா, எப்படி ஒரு வயர் வச்சு சருன்னு இந்த ஆம்புடேஷன் பண்ணதுக்கு பேர் வந்து, அந்த ப்ரொசீஜருக்கு பேர் என்னென்னா கிக்லிசா அப்படின்னா, இது மரத்தை இழைக்கிறதுக்காகவும் பயன்படுத்துவாங்க. வயர் ரம்போன்னு சொல்லுவாங்க. வயர் ரம்பம், ஒரு இரும்பு வயரை கொண்டு ஒரு மரத்தையும் அறுக்கலாம், இழைப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? மரத்தை இழைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம இந்த பகுதியில் ஆம்புடேஷன் பண்ணோம், கவனிச்சிங்களா? இந்த இடத்துல ஆம்புடேஷன் பண்ணோம். இந்த அழுகி போனதெல்லாம் அப்படி இருந்தால், இதுலேயும் அழுகி போனது இருக்குது. எதுக்கு இதை விட்டோம்னா, இது இல்லைன்னா அப்புறம் நிற்க முடியாது. அப்படி இல்லைன்னா நேராக நம்ம இங்கே ஆம்புடேஷன் பண்ணிட வேண்டியது தான் இல்லையா? அதனால் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிறதுனால அப்படி பண்ணியிருக்கோம். பார்க்கலாம் அவருக்கு என்ன நடக்குதுங்கிறது. இதை பார்த்தீங்கன்னா, இது கட்டை விரலில் 2 ஃபேலிங்ஸு, மற்றதில் 3 இருக்கிறத நீங்கள் தெரியலாம். பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி இது மேலே உள்ள எலும்புகள். அதே மாதிரி இப்போ நீங்கள் இந்த காலில் பார்த்தீங்கன்னா, உள்ள ஒரு குதிங்காலில், இந்த ஈரமான கால்களில் நம்ம நடந்து போனோம்னா முழு பாதம் பதியறதில்லை, ஒரு இப்படி பதியும். பார்த்துருக்கீங்களா? அது ஏன்னா உள் பாதத்தில் ஒரு கப்பு மாதிரி தூக்கிக்கிட்டு இருக்கும். அது எதுக்கு அப்படின்னா, நம்ம நடக்கும் பொழுது ஒரு வேக்யூம்னா ஒரு ப்ரெஷர் அப்படி இழுத்த மாதிரி, ஒரு ஜக்குன்னு பிடிச்ச மாதிரி இங்கே ஒரு வேக்யூம் வரும் பாருங்கள். கை இப்படி நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ளங்கையில் ஒரு வேக்யூம் வரும். நல்ல உள்ளங்கையும் அதுக்கு வந்து ஒரு வேக்யூம் ஏற்படுது. இந்த மாதிரி ஒரு வேக்யூம் ஏற்படும். இப்போ நம்ம ஆம்புடேஷன் பண்ணும்போது இந்த இடம் தான் நம்ம பார்த்துருப்போம். இப்போது டிரான்ஸ்மெட்டாடார்சல் ஆம்புடேஷன். இப்போ பின்னாடி நம்ம பெரும்பாலும் இன்ஜெக்ஷன் போடுறது வந்து இந்த குளூட்டியஸ் மேக்ஸிமஸ். அந்த டயக்ராம் தான் அங்கே நம்ம ஓபிலையும் வரைஞ்சிருக்கோம். அது எல்லோரும் உங்களோட புஸ்தகத்தில் வரைஞ்சி வச்சுக்கிறது நல்லது. என்னால் காண்பிக்க தான் முடியும், சொல்ல முடியும். இன்ட்ரெஸ்ட் இருங்க தான் உயரவும் தாழவும் முடியும். உங்களோட எண்ணங்களுக்கு ஏற்ப உயரணுன்னா உயரலாம், தாழணுன்னா தாழலாம். எங்கே இன்ஜெக்ஷன் போடணும், இன்ட்ராமஸ்குலர் இன்ஜெக்ஷனை எங்கே போடணும் அப்படிங்கிறது டயக்ராமில் அந்த ஓபியில் இருக்குது. பார்த்துருக்கீங்களா? இந்த இங்கே இன்ஜெக்ஷன் போடுற இடத்துல அது இந்த அப்பர் அவுட்டர் குவாட்ரண்ட் சொல்லுவாங்க. பட்டக்ஸில் அப்பர் அவுட்டர் குவாட்ரண்ட். பட்டக்ஸை ஒரு 4ஆக பிரித்தோம்னா இந்த பிட்டத்துக்கு மேல் பகுதியில் வெளிப்பகுதியில் நம்ம போடணும் அப்படிங்கிறது குறிப்பு. இது பெல்விஸோடு அது எப்படி இணைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்புறம் கால்லேருந்து நரம்பு மண்டலங்கள். ஏன் இன்ஜெக்ஷன் வந்து அப்பர் அவுட்டரில் போடணும், ஏன் இன்னரில் போடக்கூடாதுன்னா, இந்த நரம்பு போகும். அப்புறம் இன்ஜெக்ஷன் போட்ட உடனே கால் மரத்து போன மாதிரி ஆகிடும். இந்த நர்வுக்கு பேர், இந்த திக்கஸ்ட் நர்வ் ஆகுது இந்த சயாட்டிக் நர்வ். இந்த வியாதி சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? சயாட்டிக்கான்னு. இந்த கால்லாம் கண்டக்கால் சதெல்லாம் இழுக்குது, அப்படியே மரத்து போகுது. கை கால் நரம்புலாம் இழுக்குது, அப்படியே காலெலாம் அப்படியே திமிர் பிடிச்ச மாதிரி மரத்து போன மாதிரி இருக்குது. இந்த எண்ணெல்லாம் இந்த எல்லோரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கிராமம் நகரம்னு வித்தியாசம் இல்லாமல் அது என்னென்னா, இந்த நரம்பு வந்து ஃப்ரீயாக இல்லாமல் டைட் கொடுத்துரும். அது டைட் கொடுக்கறது இல்லை, நம்ம டைட் வச்சிடுறோம். நம்ம எப்படி டைட் வைக்கிறோன்னா, நிறைய நகரும் தன்மை இல்லாததால். இப்போ பார்த்தீங்கன்னா ஊரில் கூட எல்லாம் ஸ்ப்ளெண்டர் தானே ஓட்டிகிட்டு இருக்காங்க. 2 வீலரில் 3 பேர் 4 பேர், எக்ஸலில் கூட முன்னாடி ஒருத்தர் உட்காந்துக்கிறாங்க, பின்னாடி 2 பேர் உட்காந்துக்கிறாங்க, ஓட்டுறவர் ஒருத்தர், 4 பேர் போகிறாங்க. ஒரு காரில் போக வேண்டிய ஆள் எக்ஸல்லே போகிறாங்க. ஆக வந்து நடக்கணும்னு இன்றைக்கி யாருக்குமே தோணவே இல்லை. அப்போது உடனே சூப்பர் ஸ்டார் ஆகிடுவாங்களா? அப்போ அதுக்கான வியாதிகள்லாம் கிடைக்கும். இப்போ நம்ம
இந்த நரம்பு மண்டலங்களோட பிரிவெல்லாம் பார்த்த பிறகு இந்த முட்டி பற்றியும் காட்டுறாங்க. இதை முட்டி, இந்த முட்டி ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த முட்டி இருக்கிறதால தான் நம்ம அடக்க உடக்கமாக மடித்து உட்கார முடியுது. இந்த முட்டி சரியாக வேலை செய்யாதவங்க எப்படி போடுவாங்க? கால் மேலே கால் போட்டு உட்காந்துப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? சில பேருக்கு அப்படி உட்காந்தா வந்து ஒரு கெட்டாக நினைக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் அபிப்பிராயம் என்ன? இந்த கால் மேலே கால் போட்டு உட்காடுறாங்க இல்லை கிராஸ் லெக்ஸில், அது என்ன நல்ல பழக்கம் நினைக்கிறீங்களா இல்லை காலை மடக்கி உட்கார்றது நல்ல பழக்கம் நினைக்கிறீங்களா? காலை மடக்கி உட்கார்றது தான் நல்ல பழக்கம். அதுக்காக தான் நமக்கு முட்டியே கொடுத்துருக்காரு கடவுள். இந்த முட்டி எதுக்கு அப்படின்னா, சின்ன இடத்துல நம்ம நிறைய பேர் உட்காரலாம். ஒரு காலத்தில் மரத்து கீழே தான் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க, வகுப்புலலாம் கீழே தான் உட்காந்துருந்தாங்க. நீங்கள் கூட அதை கடந்து வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒன்றுத்துக்கும் மேசை கிடையாது. அப்போது எப்படி உட்காருவாங்க? எவ்வளோ நேரம் நிற்பாங்க? அப்போ தன்னை மடித்து உட்காரணும்ல, காலை நீட்டிக்கிட்டே உட்கார முடியும். அந்த மடிக்கிறதுக்கு தான். இப்போ பெரிய விஷயத்தை நீங்கள் சின்னதாக சுருக்கணுன்னா இந்த மாதிரி விஷயம் வேணும்ல. இப்போ பாருங்கள், இது இப்போ உள்ளே போதா, இதை எடுத்து இப்படி மடக்கிக்கலாமா? அப்போ அந்த மாதிரி அந்த மடக்கிற தன்மை தான் நமக்கு அந்த இதில் பார்க்குறோம். எதில் பார்க்குறோம்? அந்த முட்டி காலில். அது மட்டும் இல்லாமல் நம்ம கீழே நடக்கும் பொழுது ஒரு பேலன்ஸ் லாக் கொடுக்கறதுக்கும் அந்த முட்டி ஹெல்ப் பண்ணுது. ஸோ நமக்கு ஒரு மொபிலிட்டியை, இப்போ இந்த ஜேசிபிலாம் பார்த்திங்கன்னா இப்படி போகும், அப்புறம் இப்படி வரும், அரை இப்படி போய் அப்படி வரும். அவங்கெல்லாம் முதல்ல கண்டுபிடிக்கல, இயற்கை தான் முதல்ல கண்டுபிடிச்சி. இதை பார்த்து தான் அந்த இயந்திரம் கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ நீங்கள் இந்த பெல்விஸில் இந்த இடம் பார்க்குறீங்க. இந்த இடம் தான் இப்போது இந்த இடம் தான் இதில் காட்டுறாங்க, தெரியுதா? இது ஃபீமரோட ஹெட்டு அதில் போய் மாட்டிக்கும். ஃபீமரோட ஹெட்டு அதில் போய் மாட்டிக்காது, அதில் போய் வேலை செய்யும். அது பேர் பந்து கிண்ண பூட்டு, இங்கிலீஷில் பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட். இதோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா பந்து கிண்ண பூட்டு. இதுவுமே ஒரு பந்து கிண்ண பூட்டு தான். இந்த பந்து கிண்ண பூட்டுக்கான வேலை என்னென்னா, சுழட்டலாம், இப்படி சுழட்டலாம். அதுதான் பந்து கிண்ண பூட்டோட வேலை. சுழட்ட முடியுதா இல்லையா? இதுக்குள்ளே வந்து அந்த பந்து கிண்ண பூட்டு தெரியுதா? இது கிண்ணமாக பந்தா? இது கிண்ணம், இது பந்து. இப்போ போ நீங்கள் பார்ப்பீங்க. இது தெரியுதா பந்து? இதுதான் ஃபீமரோட ஹெட்டு, நெக்கு. இது பேர் ஷாஃப்ட். இதுதான் லாங்கஸ்ட்டு போனு, ஸ்ட்ராங்கஸ்ட்டு போன் ஆஃப் த பாடி. லாங்கஸ்ட்டும் இது தான், ஸ்ட்ராங்கஸ்ட்டும் இது தான். பொதுவாக முதியவர்களில் இந்த இடத்துல ஃப்ராக்சர் கொடுத்துரும், இந்த நெக்கில், நம்ம வார்ட்லேயே. ஸோ இந்த மாதிரி இந்த காலோட அமைப்பு. இப்போ ஹிப் ஜாயிண்ட்டை நம்ம காட்டுறாங்க. இந்த ஹிப் ஜாயிண்ட் எப்படி பொருந்தி இருக்குது பாருங்கள். அழகாக இந்த ஃபீமர் போன் போய் அசிட்டாபுலமில் போய் இருக்குது. அதுலேருந்தே அதுக்கு கனெக்ஷன்லாம் கொடுக்குது. அதுக்கு தேவையான ரத்த ஓட்டம், அதுக்கு தேவையான விஷயங்கள்லாம் எங்கேருந்து போகுது? உள்ளேருந்தே போகுது. பார்த்தீங்களா? தெரியுதா? வெளியிலேருந்து பார்த்தா தெரியல, அப்படி பூசி மொழிவி இருக்காங்க, தெரியுதா? நல்லா டெக்கரேஷன் பண்ணிடுறாங்க. அப்படி தானே எதுவாக இருந்தாலும் ஒரு மேக்கப் தேவைப்படுது, இல்லாட்டி பார்க்க சகிக்க மாட்டேங்குது. எது? ஆமாம், உள்ளே இந்த மாதிரி இப்போ நம்ம ஆம்புடேஷன் பண்ண மாதிரியே வெளியே இருந்தால் நல்லாவா இருக்கும்? அப்போ மேலே ஒரு கவரிங், அந்த கவரிங் தான் ஸ்கின், அந்த மேனி. இந்த மேனி இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்குது? உள்ள கேபிளுமா ரத்தமா சலமா இருக்கா? அந்த மேனி வந்துருச்சுன்னா எதுவுமே கொட்டாது, உள்ளுக்குள்ளேயே சொல்லட்டிக்கிட்டு இருக்கும். ஸோ இந்த ஈலியா குயின் ஃபெமோரல் வெயினாக மாறுறதும் இந்த இடத்துல தான். இது முக்கியமான இடம், ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சட்டி போடுற இடம் இல்லையா, முக்கியமான இடம். அதுக்கு பேர் கிராயின். அதுக்கு பேர் கிராயின். அது அந்த இடத்துல ஒரு முக்கியமான லிகமெண்ட் ரன் ஆகுது. அந்த லிகமெண்ட்டுக்கு பேர் இங்குவைனல் லிகமெண்ட். அந்த லிகமெண்ட்டுக்கு பேர் இங்குவைனல் லிகமெண்ட். தெரியுதா? அந்த லிகமெண்ட்டுக்கு பேர் இங்குவைனல் லிகமெண்ட். இதை ஏன் இங்குவைனல் லிகமெண்ட் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, வயிறையும் காலையும் ஒரு, இப்போ நம்ம ஒருத்தர் நிலம் வச்சுருக்கீங்க, உங்கள் நிலம் வச்சுருக்கீங்க, இந்த நிலத்துக்கும் அந்த நிலத்துக்கும் எது பிரிக்குது? ஒரு ஒரு வரப்போ, ஒரு வேலியோ, ஏதோ ஒன்று, ஒரு தடுப்பு இருக்கு இல்லையா? ஒரு கல்லாவது நடுவோம்ல, ஒரு இந்த கல்லாவது கருங்கல்லாவது நட்டு வச்சா இந்த கருங்கல் வாயிலாக இது எங்கள் நிலம், அது அவங்க நிலம். அது மாதிரி வயிறையும் காலையும் பிரிக்கணும் தானே, அந்த பிரிகிற இடம் தான் இங்குவைனல் லிகமெண்ட். இந்த தெரியுதா? குடல் இறக்கம் அது வழியாக தான் இறங்கும். குடல் இறக்கம், ஹெர்னியா, நேற்று அன்றைக்கி கிளாஸில் சொன்ன இல்லையா, விரப்பைக்குள்ளே வயிற்றினுடைய பகுதிகள்லாம் உள்ளே வந்து இறங்கிடும், வயிற்றுக்குள்ளே இருக்கிற பகுதியெல்லாம் இறங்கிடும்.
அந்த இங்குவைனல் லிகமெண்ட்டுக்கு பின்னாடியும் சில நரம்புகள் போகும், முன்னாடியும் சில நரம்புகள் போகும். பொதுவாக நேற்றே உங்களுக்கு சொன்னேன், நரம்புகளோட வேலை என்ன? ஒன்று எஸ்ஸு, இன்னொன்று எம்மு. எஸ்ஸுனா என்ன? சென்சரி. எம்முனா மோட்டார். மோட்டார்னா நேற்று என்ன சொன்னேன்? காசு கீழே விழுது, பார்த்தது சென்ஸு, காலால் லாக் பண்ணது மோட்டார். ஓகேவா? இதில் நீங்கள் பார்க்கலாம் இந்த அப்டாமினல் அயோட்டா எப்படி ஈலியாக் ஆர்ட்ரியா மாறி ஃபெமோரல் ஆர்ட்ரியா மாறி காலுக்கு போகிறத நீங்கள் பார்க்கலாம். இதே மாதிரி இன்ஃபீரியர் வீனா காவா, அது ஈலியாக் வெயினா மாதிரி, ஃபெமோரல் வெயினா மாதிரி, பாப்ளிட்டியல் வெயினா மாதிரி அப்படியே. இது ப்ளூவாக இருக்கிறதெல்லாம் அசுத்த ரத்தம், ரெட்டாக இருக்கிறதெல்லாம் சுத்தமான ரத்தம். சுத்தமான ரத்தத்தை ஆங்கிலத்தில் அறிவியல் என்ன பேர் சொல்கிறாங்கன்னா ஆக்சிஜனேட்டட் பிளட். ஆக்சிஜனேட்டட் பிளட். சுத்தம் இல்லாத, அதாவது பயன்படுத்திய ரத்தத்தை டீஆக்சிஜனேட்டட் பிளட் அப்படின்னு சொல்கிறாங்க. டீஆக்சிஜனேட்டட். ஆக்சிஜனேட்டட் ஸ்பெல்லிங் வந்து OXYGENATED. OXYGENATED. டீஆக்சிஜனேட்டட்னா முன்னாடி ஒரு டி போட்டுக்கணும், வெறும் டியில் டிஇ. இப்போது இந்த புத்தகத்தோட அமைப்பே மெல்ல மெல்ல அந்த தசைகளோட அமைப்பை கொஞ்சம் கொஞ்சமாக காட்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ தெரியுதா? மேலே இந்த ஆடு உரிக்கிறத பார்த்துருக்கீங்களா? முதல்ல அந்த தோலை உரிப்பாங்க, அப்புறம் அந்த தசையை நீக்குவாங்க, அப்புறம் மெல்ல அப்படி கையெல்லாம் வச்சு அந்த தோலெல்லாம் நீக்கிட்டு அதை நீக்கும் போது இந்த நேரத்தில் நீங்கள் ஒன்றை பார்க்கலாம், ஒயிட்டாக. அது பேர் தான் ஃபேசியா. அல்லது தமிழில் ஜவ்வு அப்படின்னு சொல்லலாம். அது பொதுவாக பல்லுக்கு இடையில் கடிப்படாது. என்ன நீங்கள் கடித்தாலும் அது அப்படி தான் இருக்கும், மாட்டணும். ஒன்று முழுங்கணும், இல்லை துப்பணும். முழுங்கிட்டா வயிறு பார்த்துக்கும், துப்பிட்டா எறும்பு பார்த்துக்கும். ஆமாம், இந்த கலரில் நீங்கள் பார்க்கலாம், தெரியுதா? அந்த ஃபேசியாக்குள்ளே இருக்கிறது தான் மசில்ஸ். நீங்கள் உங்கள் தொடையோட வெளி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டைட்டாக ஒரு தசை தெரியும். நிற்கும் போது தொட்டு பார்த்தீங்கன்னா இந்த முட்டிக்கு மேலே இந்த தொடைக்கிட்ட டைட்டாக இருக்கும், டக்குன்னு நல்ல விறப்பாக இருக்கும். அதுக்கு பேர் டென்சார் ஃபேசியா லட்டா. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க பேஜ் நம்பர் 502 நீங்கள் டயக்ராம் எடுத்துக்கலாம். இப்போ இந்த காலில் உள்ளங்காலில் பார்த்தீங்கன்னா ஒரு குறுக்கால ஒரு மசில்ஸ் போகுது. இந்த மசிலுக்கு பேர் என்ன மசில்? சார்டோரியஸ் மசில். நேர் வாக்கில் கீழே ஒரு வி வடிவத்தில் வருதா? இந்த மசிலுக்கு பேர் கிரேசிலிஸ் மசில். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க, டைம் இருக்கிறவங்க இதை திறந்து பார்த்து படிக்க பாருங்கள். இப்போ இந்த இடுப்பு ஃபுல்லாக நிறைய தசைகள் தான், நிறைய பேரில் இருக்குது பாருங்கள். குளூட்டியஸ் மீடியஸ், குளூட்டியஸ் மினிமஸ், குளூட்டியஸ் மேக்சிமஸ், பைரிஃபார்மிஸ், அப்சுரேட்டர் இன்டர்னஸ், அப்சுரேட்டர் ஜெமிலிஸ் இன்ஃபீரியர், குவாட்ராட்டஸ் ஃபெமரஸ். எல்லாம் குட்டி குட்டி மசில்ஸ். எதுக்குன்னா அதை சுழற்ற சக்தியை கொடுக்கும். ஒரே தசையை போட்டு பண்ணால் அருந்துக்குன்றதுனால வெவ்வேறு பார்ட்டாக. பொதுவாக ஒரு பாலம் கூட ஒரே பாலமாக கட்ட மாட்டாங்க. மேம்பாலம் பார்த்தீங்கன்னா, மேம்பாலம் ஓட்டும் போதே பார்த்தீங்கன்னா டக்கு டக்கு டக்கு, இந்த டூ வீலரில் போகும்போது டொக்கு 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 என்னென்னா பிரிவுகள் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ஏன்னா நிறைய டைம் நம்ம அப்பா சின்சியராக வண்டி ஓட்டிகிட்டே வருவார், நம்ம ஃபோனில் படிச்சுக்கிட்டே வருவோம். அப்படி நடந்ததுண்டா? அங்கே நடக்குதான்னு தெரியல, இங்கே நடக்கும் நிறைய. காலையில் அப்பா பாவம் கஷ்டப்பட்டு குழந்த ஸ்கூல் பஸ்ஸை பிடிக்கணும், காலேஜ் பஸ்ஸை பிடிக்கணும்னு வரும். பின்னாடி இந்த பாப்பா என்ன பண்ணிகிட்டே வரும், ஃபோனில் மெசேஜ் பண்ணிக்கிட்டே வரும், கிடு 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 கிடு. வீட்டிலேருந்து கிளம்பிட்டேன், எங்கே ஸ்கூலுக்கு. நீங்கள் எதுவும் தப்பாக நினைக்காதீங்க, சரியா? எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த பாலத்தை ஓட்டும் பொழுது என்ன ஆகும், டொக்கு டொக்கு டொக்குன்னு ஆகும். அதோட ஏன் அப்படி வருதுன்னா, ஒரே பாலமாக கட்டினீங்கன்னா விரிசல் விட்டுரும். அதனால தான் பகுதி பகுதியாக கட்டினீங்கன்னா விரிசல் விடாது. அதுவே அது மாதிரி தான் தசைகள் ஒரே தசைகளாக இருந்தால் கிழிஞ்சிருங்கிறதுனால என்ன பண்ணியிருக்காங்க இயற்கை, விட்டு விட்டா தசைகள் இருக்குது. அப்போ அது சுழட்டும் போது ஒன்று முடிச்சு ஒன்று. ஆனால் இது எல்லாமே நம்ம மனதோட இயக்கத்தில் இருக்குது. நமக்கு அது பேராக தெரியாது. இந்த தசை வேலை செய்ய சொல்ல போகிறோம்பா அல்ல, நகர்த்தணுன்னா அது பாட்டு நகர்த்திடும், அவ்வளோதான்.
இது நீங்கள் பார்க்குற பெரிய தசை தான் குளூட்டியஸ் மேக்ஸிமஸ். நீங்கள் இன்ஜெக்ஷன் போடுறது வந்து இங்கே தான். இதுதான் குளூட்டியஸ்லேயே இருக்கிறதுலே பெரிய மசில் வந்து குளூட்டியஸ் மேக்ஸிமஸ். இப்போ ஒரு தொடையோட லேட்ரல் சைடு வெளியே இருக்கிறது லேட்ரல் சைடு. இந்த லேட்ரல் சைடை அழகாக காட்டுறாங்க. இந்த டைட்டாக இருக்குது இல்லையா, இந்த டைட்டாக ஒன்று வருது இல்லையா, அது பேர் ஈலியோடிபியல் ட்ராக்ட். ஃபேசியா லட்டா, டென்சார் ஃபேசியா லட்டா, குளூட்டியஸ் மேக்ஸிமஸ், குளூட்டியஸ் மினிமஸ், இது எல்லாமே அப்படியே கொத்துக்கறியாக இருக்கும். நீங்கள் இந்த ஆடை உரித்து வைக்கும்போது பார்த்துருப்பீங்க, அப்படியே ஒரு புளி பாயிற மாதிரி ரேஞ்சில் இருக்கும். தலை மட்டும் இருக்காது, முன்னுக்கும் பின்னுக்கும் கால் பாயிற மாதிரி காட்டியிருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? மேலேருந்து தொங்க விடும்போது அப்படியே ஒரு புளி பாயிற மாதிரி இருக்கா இல்லையா? என்றைக்காவது தோணியிருக்கா உங்களுக்கு? அந்த வடிவத்தை பார்த்தா முழு ஆடை உரித்து தொங்க விடும் பொழுது தலையில்லாத ஒரு புளி அப்படியே பாயிற மாதிரி, இந்த அப்படி முன்னாடியும் அப்படியே பின்னாடியும். இந்த பல்சர் 2 வீலருக்கு ஒரு விளம்பரம் வரும் பாருங்கள், ஒரு அப்படியே ஒரு இது தாயிற மாதிரி. அப்போ நம்மளோட ஏன்னா கைகளை விட கால்களில் தசைகள் மிகுதி. ஏன் மிகுதினா அது வெயிட்டு தாங்க போதும். அப்படி தானே? ஒரு ரொம்ப கனமான வீடை வந்து நிறைய கற்கள் போட்டு அதுக்கு தேவையான கட்டுக்கம்பிகள்லாம் போட்டு இது. அதே ஒரு கூரை வீடுனா அவ்வளோ தேவையில்லை. ஒரு 4 மூங்கிலை நிறுத்தினோமா, மேலே ஒரு 10 மூங்கிலை போட்டோமா, ஒரு சுற்றி ஒரு மண் சவரை கட்டினோமா. ஆனால் வசதி வாய்ப்புகள் மாறும் இல்லையா? இந்த பெரிய வீடுனா நிறைய பேர் தங்கலாம், அதில் நிறைய பேர் தங்க முடியாது. அது மாதிரி இந்த காலில் வந்து நிறைய தசைகள் இருக்குது. போக போக நீங்கள் பார்க்கலாம். இப்போது அத்தோடு விட மாட்டாங்க, இது மெல்ல மெல்ல காட்டுவாங்க. இது இந்த குளூட்டியஸ் மேக்ஸிமஸை வெட்டி காட்டுறாங்க, தெரியுதா? இந்த டயக்ராமுக்கும் இந்த டயக்ராமுக்கும் ஒன்றும் வித்தியாசம் இல்லை, இதை வெட்டி காட்டுறாங்க. இது சேஃப் சைட் ஃபார் இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க, கவனிச்சிங்களா? ரெட்டில் அப்பர் அவுட்டர் குவாட்ரண்ட், சேஃப் சைட் ஃபார் இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்களா? இந்த டயக்ராமை வரைஞ்சிக்கோங்க. பேஜ் நம்பர் 509, ஃபிகர் நம்பர் 6.47, ஃபிகர் நம்பர் 6.47. அதுலேயே ஃபிகர் தான் போட்டிருக்கு, நீங்கள் எதுவும் பார்க்காதீங்க, சரியா? அப்புறம் வந்து உள்ளே இருக்கிற தசைகள், அதில் ரத்த ஓட்டங்கள், அதெல்லாம் காட்டிக்கிட்டு வராங்க. இதையும் அதே தான், இந்த குளூட்டியஸ் மேக்ஸிமஸ் உள்ள பின்னாடி. ஏன் இன்ஜெக்ஷன் அப்பர் அவுட்டர் உள்ள போடணும், ஏன் இங்கே போடக்கூடாதுன்னா அந்த சயாட்டிக்னா வெளியே வருது. அப்புறம் இந்த முட்டிக்கு பின்னாடி ஒரு சந்து மாதிரி இருக்குது, பார்த்துருக்கீங்களா? ஒரு குழி மாதிரி இருக்கும். இந்த கையில் இருக்கிற குழிக்கு பேர் கியூபிட்டல் ஃபோஸா, காலில் இருக்கிற குழிக்கு பேர் பாப்பிலிட்டியல் ஃபோஸா. ஏற்கனவே பல வகுப்புகளில் சொல்லியிருப்பேன், நான் அடி எடுத்த வகுப்புகள்லையும் சொல்லியிருக்கேன். சில பேர்கள்லாம் அஸ்தி வர மாதிரி மனசில் நொங்குன்ற மாதிரி சும்மா போய் அங்கே போய் தெரிலன்னா கம்முன்னு சொல்லிட்டு போயிடலாம், தெரிலன்னு. அது இல்லாத உங்களன்னு சொல்லல, பொதுவாக சொல்கிறேன். செய்கிறாங்களா இல்லையா? அப்போ எப்படி நல்லா ஞாபகம் வரும்? நம்ம தொடர்ந்து ரிவிஷன், ரெப்படிஷன். அதை நீங்கள் பாட்டு கேட்டால் வருமா? படிக்கிற காலத்தில் படிக்கலைன்னா அப்புறம் வேலை செய்ய வேண்டிய நேரத்தில் படிக்கிற மாதிரி ஆகிடும். வாழ்க்கையில் படிக்கிறாங்களா இல்லையா? அந்த மாதிரி 30 வயசு 40 வயசுலலாம் படிக்கிறாங்களா இல்லையா? நான் நினச்ச வாழ்க்கை அமையலைன்னு, அதனால் இந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணேன்னா சிங்கப்பூர் என்னை கூட்டிகிட்டு போகிறேன்ட்டு இருக்காங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த மாதிரி யாராவது? இப்போ இந்த ஃபீமர் போனோட வடிவம் காட்டுறாங்க. அப்படியே ஒரு வளைஞ்ச மாதிரி 7 வடிவத்தில் இருக்குது, தெரியுதா? ஒரு 7 மாதிரி. இந்த இடத்துக்கு பேர் ஃபெமோரல் காண்டைல், இதுக்கு பேர் லேட்ரல் எபிகாண்டைல், இது பேர் மீடியல் எபிகாண்டைல். காண்டைல்னாலே ஒரு ஜாயிண்ட், காண்டைல் CONDYLனா ஜாயிண்ட்டு, லேட்ரல்னால் வெளியே, மீடியல்னால் உள்ள. சொல்லியிருக்கேனா இல்லையா? லேட்ரல்னால் மையத்துக்கு வெளியே, மீடியல்னால் மையத்தை நோக்கி. இந்த முட்டிக்கு மேலே ஒரு எலும்பு லொடலொடலொடன்னு ஆடும், பார்த்துருக்கீங்களா? ஃப்ரீயாக இருக்கும்போது முட்டிக்கு மேலே ஒரு நிதானமாகவே நிற்காது, லொடுன்னு ஆடும், பார்த்துருக்கீங்களா? அந்த எலும்புக்கு பேர் என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம்? யாராவது நீங்கள் ஒருத்தர் சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு தெரியாது, நீங்கள் பாட்டு தெரிகிற மாதிரி.
அதெல்லாம் சொல்லக்கூடாது. இப்போ தானே சொன்னேன், அதெல்லாம் செய்யக்கூடாது. தெரிஞ்சதுன்னா தெரிஞ்சதுன்னு சொல்லணும், தெரிலனா தெரிலன்னு சொல்லணும். தெரியுமா தெரியாதா? பெட்டல்லா, அது பேர் என்ன? ஏற்கனவே வகுப்பில் என்னைக்காவது ஒரு தடவையாவது சொல்லியிருக்கேன்னா? சொல்லியிருக்கேன். பெட்டல்லா, அந்த எலும்புக்கு பேர் என்ன? பெட்டல்லா. தெரியுதா? இப்போ நம்ம இதை முடிச்சுட்டு டிபியா ஃபிபுலாவுக்கு வர போகிறோம். டிபியா ஃபிபுலா இது தையோட முன்பகுதி தசைகள். தெரியுதா? முன்னாடி ஒரு தசை நல்லா தெம்பாக இருக்கா, டைட்டாக இருக்கா? அந்த தசைக்கு பேர் குவாட்ரிசெப்ஸ். அந்த தசைக்கு பேர் குவாட்ரிசெப்ஸ். 4 தசைகள் இருக்கும். வாஸ்டஸ் மீடியாலிஸ், வாஸ்டஸ் லேட்ரலிஸ், ரெக்டஸ் ஃபெமோரிஸ், வாஸ்டஸ். 4 தசைகள் இருக்குது. வாஸ்டஸ் லேட்ரலிஸ், வாஸ்டஸ் மீடியாலிஸ், ரெக்டஸ் ஃபெமோரிஸ், அப்புறம் வாஸ்டஸ் இன்டர்மீடியஸாக நடுவில் 4 தசைகள். 4ன்றதுனால அதுக்கு பேர் குவாட்ரிசெப்ஸ். குவாட்ரிசெப்ஸ். பின்னாடி இருக்கிற தசைக்கு பேர் ஹாம்ஸ்ட்ரிங்ஸ். பின்னாடி இருக்கிற தசைக்கு பேர் ஹாம்ஸ்ட்ரிங்ஸ். இவ போக போக பார்க்கலாம். பின்னாடினா எங்கே? பட்டக்ஸ் இல்லை, அது பேர் குளூட்டியஸ். காலில் 3 இடம் இருக்குது. இது குளூட்டியஸ், இது குவாட்ரிசெப்ஸ். குவாட்ரிசெப்ஸ்க்கு நேராக பின்னாடி இருக்குல்ல, பாப்லிட்டியல் ஃபோசாக்கு மேலே, அதுக்கு பேர் என்ன சொன்னேன்? ஹாம்ஸ்ட்ரிங்ஸ். ஹாம்ஸ்ட்ரிங்ஸ். இந்த நியூஸ்லலாம் கேட்டு போயிருவீங்களா? டென்னிஸ் வீரர் காயத்தின் காரணமாக இன்றைக்கி விளையாட்டிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். ஜாகிர் கான் தசையில் காயம் ஏற்பட்டதால் இன்று விளையாடவில்லை என்று ஐசிசி கிரிக்கெட் வாரியம் கூறியது. கேட்டிருக்கீங்களா? அதற்கு பதிலாக வேறு ஒரு விளையாட்டு வீரருக்கு வாய்ப்பு கிடைத்துள்ளார். ஜாகிர் கானை இணைத்துள்ளார். கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி எதுவும் எனக்கு தெரிஞ்ச காலத்தில் உள்ள பிளேயர்ஸை பேர் சொல்கிறேன். நீங்கள் இந்த காலத்தில் விராட் கோலி அந்த மாதிரி ஏதாவது கிம்ரா வச்சுக்க வேண்டியதான். காயங்கள் ஏற்பட்டுட்டா, தசைகளில் காயங்கள் ஏற்பட்டா நடக்கவே முடியாது. என்னைக்காவது அப்படி அனுபவம் இருக்கா? காலில் பின்னாடி அப்பா பைக்கில் மேலே தூக்கி போடும்போது கால் சக்குன்னு மாட்டிக்கும். இறக்கவும் முடியாது, ஏற்றவும் முடியாது. அனுபவம் இருக்கா? இல்லையா? இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்கள். இருக்குன்னா இல்லை. உங்களுக்கு இருக்குதா? சில சமயம் காலை அப்படி தூக்கி போடும்போது அப்படியே மாட்டி பிடிச்சிக்கும். வைக்கலாமா தூக்கலாமா ரெண்டுமே தெரியாது. ஐயோ வலிச்சாலும் பரவாயில்லன்னு இறக்கிட்டா தேவலாம், கொஞ்ச நேரம் கழிச்சு வலி போயிடும். தூக்குனீங்கன்னா இன்னும் வலி ஜாஸ்தியாகிடும். அது ஏன் அப்படின்னா பழக்க வழக்கம் இல்லாமல் டக்குன்னு தூக்கும்போது தசையனாகவும் அப்படியே பிடிச்சிக்கும், டைட் கொடுத்துரும். அப்புறம் இந்த மாதிரி ஃபேன் மாதிரி ஒரு மசில் பார்க்குறோம் இல்லையா, உள் தொடைக்கு உள்ளே இருக்குது. இது மேலே இல்லை, குவாட்ரிசெப்ஸ்க்கும் உள்ளே இருக்குது. இதுக்கு பேர் அடக்டார் மேக்னஸ். ஸோ இந்த தசைகள் பேரெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும்னு இல்லை, ஆனால் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தொடையில் முன்பகுதியில் ஒரு கொத்து சதை இருக்குது, பின்பகுதியில் பிட்டங்கள் சைடில் ஒரு கொத்து சதை இருக்குது, அதுக்கு கீழே பாப்லிட்டியல் ஃபோசாக்கிட்ட ஒரு கொத்து சதை இருக்குது. 3 தசைகள் இருக்குது. இது எல்லாமே நம்மளோட இடுப்பை இயக்குது. யாராவது விளையாட்டு வீரர் இருக்கீங்க நீங்கள்? இந்த ஓட்டப்பந்தய வீரர்கள் யாராவது, இந்த 100 மீட்டர் 200 மீட்டர்லாம் ஓடுறவங்க யாராவது இருக்கீங்களா? அத்லீட் ஆமான்னு சொல்லுங்க, நான் வந்தால் பார்க்க போகிறேன். கேட்டால் சின்ன வயசில் ஓடினதுன்னு சொல்லிவிடுங்க. இல்லை, அத்லீட்ஸ்க்கெல்லாம் இந்த மசில்லாம் வார்ம் அப் பண்ணுவாங்க. இந்த கொக்கோ கபடிலாம் பண்ணுறதுக்கு முன்னாடி கிரவுண்டு ஒரு 10 ரவுண்டு சுற்றி வர சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஏன் வார்ம் அப் அப்படின்னா, வண்டி கூட ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஐட்லிங்குன்னு சொல்லுவாங்க, கொஞ்ச நேரம் ஆன் பண்ணி வைக்கணும். ஸ்கூலில் கூட எக்ஸாமுக்கு முன்னாடி ரிவிஷன் வைக்கிறாங்களா இல்லையா? அதே மாதிரி தான். ஏன்னா இத்தனை தசைகளும் இயங்கணும். லேஸில் இயக்க முடியுமா? முடியாது. அப்புறம் இப்போ நம்ம லாஸ்ட்டாக இன்றைக்கி வகுப்பில் பார்க்குறது என்னென்னா நீ ஜாயிண்ட். நீ ஜாயிண்ட் ரொம்ப ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு ஜாயிண்ட். இது பாருங்கள், மேலே ஃபீமர், கீழே டிபியா, முன்னாடி பெட்டலா. இதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு டிஸ்க் மாதிரி இருக்குது, தெரியுதா? அதுதான் வாஷர். இந்த காதில் கம்மல் லூஸ் இருந்தால் பின்னாடி வாஷர் போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? பட்டன். அது மாதிரி இந்த ஜாம் மாதிரி இருக்கும். உடல் பருமன் கூடிருச்சுன்னா இந்த முட்டியில் இருக்கிற இந்த ஜாம் தேஞ்சிட்டு முட்டி தேய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு நடக்கிறதுக்கே கஷ்டமாயிடும். முட்டி வலியில் அவதிப்படுறவங்க பார்த்துருக்கீங்களா? இல்லாத என்ன தடவின்னு இருப்பாங்க வீட்டில் உட்காந்துக்கின்னு.
வாயில் அப்படியே நொறுக்கிக்கிட்டு என்ன பொதுவாக இந்த 50-60 வயசில் இருக்கிற இந்த பாட்டிமார்கள் பார்த்தீங்கன்னா நல்லா பெருத்து போயிருப்பாங்க. அவங்களால முட்டி அப்படியே சாஞ்சு சாஞ்சு நடப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அது எல்லாமே இந்த முட்டி தேய்மானத்தில் ஏற்படும். முட்டியோட உள் அமைப்பு தெரியுதா? இந்த கப்பு மாதிரி இருக்கிறதுல தான் ஃபீமர் வந்து உட்காரும். தெரியுதா? இது வந்து உட்காரும். ஒரு காடி மேலே ஒரு காடி உட்கார்ந்தா தான் அது நல்லா மூமெண்ட் ஆகும். இந்த நீ ஜாயிண்ட்டில் என்னென்ன மூமெண்ட் இருக்குது? ஷோல்டர் ஜாயிண்ட்லலாம் சொல்லட்ட முடியுது, நீ ஜாயிண்ட்டில் சொல்லட்ட முடியுதா? நீ ஜாயிண்ட்டை சொல்லட்ட முடியுமா? நீ ஜாயிண்ட்டை சொல்லட்ட முடியாது. 2 ஆக்ஷன் தான் பண்ண முடியும். ஒன்று ஃப்ளெக்ஷன், மடக்கிறது, இன்னொன்று நீட்டுறது. அது பேர் எக்ஸ்டென்ஷன். இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ளெக்ஷன், FLEXION, ஃப்ளெக்ஷன். ஃப்ளெக்ஷன்னா மடக்கிறது, எக்ஸ்டென்ஷன்னா நீட்டுறது. எக்ஸ்டெண்டா நீட்டுறது. ஃப்ளெக்ஷன் எக்ஸ்டென்ஷன் எங்கே நடக்கும் அப்படின்னா 2 எலும்புகள் நேருக்கு நேராக சந்திக்கும் பொழுது அந்த ஆக்ஷன் ஏற்படும். பந்துக்கிண்ண பூட்டில் ரொட்டேஷன் ஏற்படும். தோள்பட்டையிலையும் இந்த இடுப்பில் கையை நம்ம எப்படி வேணால் சுழற்றலாம். இந்த சுழற்சி இங்கே காண முடியுமா? இதே மாதிரி பூட்டு தான் இங்கேயும் இருக்குது. இந்த எல்போவை நம்ம சுழட்ட முடியுமா? சுழட்ட முடியாது. ஆனால் இப்படி பண்ணலாம், அது காலையும் பண்ணலாம். கட்டை விரல் சுத்த முடியும் தானே. ஆனால் கையில் அது மிகுதியாக பண்ணலாம், காலில் கொஞ்சம் சுமாராக பண்ணலாம். இந்த கையை இப்படி பண்ணுறது அதுக்கு பேர் என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம்? சொல்லியிருக்கேன் நான் கிளாஸில். ப்ரொனேஷன், சுப்பினேஷன். சூ கழுவுற கையே சுப்பினேஷன், அப்படி புரட்டி போடுற கையே ப்ரொனேஷன். சூ கழுவுற கையே சுப்பினேஷன், புரட்டி போடுற கையே ப்ரொனேஷன். மறக்கக்கூடாது இந்த வார்த்தைகள்லாம். ஃப்ளெக்ஷன், முட்டியில் வர்றது ஃப்ளெக்ஷன், எக்ஸ்டென்ஷன். இந்த முட்டியில் தான் நிறைய இன்ஜுரிஸ் நடக்கும். லிகமெண்ட் டேருன்னு சொல்லுவாங்க, அப்புறம் வந்து எஃப்யூஷன் சொல்லுவாங்க. லிகமெண்ட் டேர்னால் அதில் இருக்கிற ஜவ்வு கிழிஞ்சிரும். எஃப்யூஷன்னா அந்த ஜாயிண்ட்டில் நீர் கோத்துரும். சொல்கிறாங்களே டாக்டர் நீர் கோத்துன்னுக்கிறாருமா, நீர் கோத்துன்னு. வெளியே டாக்டரை பார்த்துட்டு வந்து சொந்தக்காரங்க உடனே ஃபோன் பண்ணிடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? பேஷண்ட்டு நல்லா வராங்களோ இல்லையோ, என்னம்மா சொன்னார் டாக்டர்னு அவங்க ஒரு ஃபோன் பண்ணிடுவாங்க வீட்டிலேருந்து, சும்மா இருக்காமல். டாக்டர் அதான்ப்பா ஸ்கேன் எடுக்கணும்னு சொல்லிக்கிறாரு, 5000 ஆகுமா. கேட்டிருக்கீங்களா? டாக்டர் எவ்வளோ நல்ல விஷயம்லாம் சொல்லியிருப்பார். உடனே அவங்களுக்கு எது முக்கியம்னு படுதோ அதை முதல்ல சொல்லுவாங்க. அதாம்மா எலும்பெல்லாம் தேஞ்சிட்டு இருக்கிறாரு, சத்தே இல்லையா உடம்புல, சொல்கிறாங்களா இல்லையா? அட்டெண்டர் வெளியே எக்ஸ்ரேலாம் எடுத்து அட்டெண்டரே பார்க்குறாங்களே இப்போல்லாம், பார்க்குறீங்களா? பார்த்து டாக்டர் அங்கே ஏதாவது வட்டம் போட்டு காட்டினா அவங்க இன்னொருத்தவங்களுக்கு அதே வட்டம் போட்டு காட்டுறாங்க. இங்கே தான்மா எலும்பு தேஞ்சு நிற்குதுன்னு. அவங்க உடனே என்ன சொல்ல, மார்கண்டம் சூப் வச்சு கொடுமா, மார்கண்டம் சூப், ஆட்டுக்கால் சூப் வச்சு கொடுமா, கால் வலிலாம் நல்லா ஆகிடும், எங்கள் ஆயாங்களாம் அதான் எங்களுக்கு தருவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த கதைங்கள்லாம், இந்த பாட்டி வடை சுற்ற கதைங்கள்லாம்? ஆனால் என்ன தான் நீங்கள் என்ன சூப் வச்சு கொடுத்தாலும் பருமன் குறையாட்டி அந்த பூட்டு சரி பண்ண முடியாது. லோடு அதிகமாகிடுச்சுன்னா வண்டி தள்ள முடியுதா? இதுதான் நீ ஜாயிண்ட். இந்த நீ ஜாயிண்ட்டில் வந்து ஆன்டீரியர் போஸ்டீரியர் மூமெண்ட் இருக்குது, ஃப்ளெக்ஷன் எக்ஸ்டென்ஷன். ஓகேவா? இது நீங்கள் பார்க்குறது தான் பாப்ளிட்டியல் ஃபோஸா. நான் சொன்னேன் இல்லையா, பின்னாடி ஹாம்ஸ்ட்ரிங்ஸ் இருக்குது. அந்த ஹாம்ஸ்ட்ரிங்ஸ்க்கு கீழே இருக்கிற மசிலுக்கு பேர் தான் ஆடுகால் சதை. அதாவது இந்த இடத்துல இருக்கிற தசை, இந்த இடத்துல இந்த இருக்கு இல்லையா, அது பேர் ஆடுகால் சதை அல்லது காஃப் மசில்னு சொல்லுவாங்க, கண்டங்கால் சதைன்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? கண்டங்கால்லாம் குறைக்கிழிக்குதுன்னு சொல்லுவாங்க பேஷண்ட்லாம். கண்டக்கால்லாம் ஒரே வலி நைட்டெல்லாம் அப்படியே நண்டு பிடிக்கிற மாதிரி பிடிக்குது, அப்படியே ஜூன்னு பிடிக்குது, அப்படியே குறைக்கிழிச்சு நிற்குதுன்னு அட்டெண்டர் சொல்கிறாங்களா இல்லையா? அப்புறம் அவங்க எதுக்கு திருப்திப்படுவாங்க சொல்லுங்கள்? ஃபஸ்ட்டு ஒரு ஊசி போட சொல்லுவாங்க, 2 மாத்திரை கொடுக்க சொல்லுவாங்க, அப்புறம் எதனா எரியிற மாதிரி தைலம் கேட்பாங்க. அவங்களோட அபிப்பிராயம் என்ன அப்படின்னா, நல்லா அவங்க வேறு எங்கேயாவது பார்த்துருப்பாங்க, நான் இந்த டாக்டர் பார்த்தோமா, அவங்களுக்கும் அதே மாதிரி கிடைக்கணும்னு ஆசைப்படுதேன். அதான் பிரச்சனையே. அவங்கள அந்த நல்ல வாசனையான அந்த பொதுவாக அதில் வந்து அந்த என்னது கேம்ஃபருக்கு என்னது தமிழில், அதான் நம்ம கொளுத்துவோமே ஆர்த்திலாம் எடுக்கிறதுக்கு, வத்தி குச்சியில் கற்பூரம்,
கற்பூரம்லாம் போட்டு இந்த பச்சை கற்பூரம்லாம் போட்ட உடனே அப்படியே ஒரு கும்முன்னு ஒரு வாசனை இருக்கும். ஊட்டி நீலகிரி தைலம்லாம் கொஞ்சம் போட்டு, சில பேர் வீட்டுக்கு போனாலே தைலம் வாசனையாக இருக்கும், பார்த்துருக்கீங்களா? சும்மா இருந்தாலும் இங்கெல்லாம் தேய்ச்சிப்பாங்க. என்னம்மா தேய்க்கிறீங்கன்னா, ஒரே தலைவலிங்க காலையில். எந்நேரமும் வீட்டில் மளிகை ஜாமான் எழுதுறது போது ஜண்டு பாம் 2 சேர்த்து எழுதிடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? சிலர் வீட்டில் கண்டிப்பாக இருக்கும், என்ன இருக்கோ இல்லையோ அந்த தைலங்கள் இருக்கும். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, அவங்க தூங்காதது, பல பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் இந்த தசைகள் வீக் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த ஃப்ளெக்ஷன் எக்ஸ்டென்ஷன்லாம் போயிடும், டிஃபிகல்ட் ஆகிடும். ஓகேவா? இப்போ நம்ம கீழே இருக்கிற எலும்புகளுக்கு வந்துட்டோம். இந்த எலும்பு பார்க்குறீங்கல்ல, இந்த எலும்பு நேராக இருக்கிற எலும்பு, அது பேர் டிபியா. வெளியே இருக்கிறது தொட முடியாது இந்த இடத்துல, அது பேர் ஃபிபுலா. தொடக்கூடிய எலும்பு டிபியா, தொட முடியாத எலும்பு ஃபிபுலா. ஃபிபுலா மெலிசாக இருக்கும், உள்ளே மறைஞ்சிக்கிட்டு. டிபியா தான் பெருசாக இருக்கும், தெரியுதா? இப்போ நீங்கள் பார்க்குறது தான் ஆடுகால் சதை, தெரியுதா? 2 செட்டு இருக்குது, உள்ளே ஒரு செட்டு, வெளியே ஒரு செட்டு. வெளியே இருக்கிற செட்டுக்கு பேர் கேஸ்ட்ரோக்னிமியஸ், உள்ளே இருக்கிற செட்டுக்கு பேர் சோலியஸ். எங்கேருந்து ஆரம்பிக்குது பாருங்கள், ஒன்று டிபியா ஃபிபுலாலாம் ஆரம்பிக்குது, இன்னொன்று ஃபீமர்லேருந்தே ஆரம்பிக்குது. இதோட எங்கே போய் சொருகுது? குதிங்காலோட நுனியில் சொருகுது. கவனிச்சிருக்கீங்களா? இங்கே ஒன்று பிடிக்கிறதுக்கு ஒன்று இது இருக்குது பாருங்கள். பொதுவாக அந்த ஆட்டுக்காடையிலையும் கறி உரிச்சிட்டு ஒரு கொக்கியில் வச்சு தொங்க விடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? கரெக்டாக இதுக்குள்ளே விடுவாங்க. இதுக்குள்ளே விட்டு தொங்க விட்டுட்டு என்னென்ன கறி கேட்குறோமோ அப்படி சருன்னு எடுத்துகிட்டு டங்குன்னு எடுத்துகிட்டு கொடுக்குறாங்களா இல்லையா? இதுதான் கேஸ்ட்ரோக்னிமியஸ் சோலியஸ். இதுக்கு ஒரு பெரிய வரலாறும் இருக்குது. இந்த இடத்த அறுத்துட்டிங்கன்னா அவங்களால ஓட முடியாது, நடக்கலாம். சிறைகள் கண்டுபிடிக்க முடியாத ஒரு காலகட்டத்தில் சிறைகள் ஓடி போயிட்டா என்ன பண்ணுவாங்க? செவருலாம் கட்ட முடியல, அறைகள்லாம் கட்ட முடியாத காலகட்டத்தில் என்ன பண்ணுவாங்க? மன்னர் என்ன பண்ணுவார்? உத்தரவு விடுவார், அமைச்சரை, எல்லா கைதிகளுக்கும் இந்த நரம்பை கட் பண்ணி விடுறா. இந்த மாட்டுக்கெல்லாம் லோனில் வந்த மாட்டுக்கெல்லாம் காதில் கம்மல் போடுறாங்க, பார்த்துருக்கீங்களா? மாட்டுக்கெல்லாம் காலில் லாடம் கட்டுறாங்க இல்லையா? லேசாக கொஞ்சம் வலிக்கும், அப்புறம் சரியாயிடும். இப்போ காதில் இருக்கிற கம்மல் வச்சுருந்தா காதை ஆட்டுது மாடு. அந்த மஞ்சள் கலரில் ஒரு பட்டன் மாதிரி மாட்டுறாங்களா, லோனில் வந்த மாடு, லோன் மாடுன்னு அது பார்த்தாலே தெரியுதா இல்லையா? லோன் சுற்றுறதை பார்த்தாலே. அது மாதிரி அந்த காலத்தில் மன்னர்கள் அதை பண்ணிடுவாங்களாம். ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க, இது ஒரு முக்கியமான விஷயம். ரெண்டாவது முக்கியமான விஷயம், கால்லேருந்து ரத்தத்தை இதயத்துக்கு அனுப்பணும். திரும்ப ரொம்ப தூரம் தானே, கால் எங்கே இருக்குது, இதயம் எங்கே இருக்குது, அந்த 2 மீட்டரை தள்ளுறதுக்கு கால் என்ன பண்ணுமா, இந்த ஆடுகால் சதை மூலியம் பம்ப் அடிச்சு மேலே தள்ளுமா. அதனால்